எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். நவக்கிரகங்களுக்கு எல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான். சூரிய பகவான் உதிக்கவில்லை என்றால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன புழு பூச்சி கூட உயிர் வாழ முடியாது. பூமிக்கு ஆதாரமாக விளங்கும் சூரிய பகவானுக்கு உரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அதிலும் நாளைய தினம் 21/12/2025 மார்கழி மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வது என்பது மிகவும் நல்லது. மார்கழி மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பின் சொல்லக்கூடிய முறையில் சூரிய பகவானை வழிபாடு செய்வதால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மனபயம் நீங்கும், மனப்பதட்டம் நீங்கும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் இருக்கும் தடைகள் தவிடுபடியாகும். சில பேருக்கு வாழ்க்கையில் என்னதான் உழைத்தாலும் ஒரு முன்னேற்றமும் இருக்காது. முன்னேற்றத்திற்கான வழி தெரியாமல் தவித்து வருவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் இந்த மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானின் இந்த பாடலை காதால் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான பலன் அபரிவித கிடைக்கும். மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை எந்த பாடலை ஒலிக்கவிட்டு காதால் கேட்க வேண்டும் தெரியுமா? அதனை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மார்கழி ஞாயிறு ஆதித்ய கிருதயம் பாடலை ஒலிக்கவிட்டு காதால் கேட்டீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும், மனபயம் குறையும். காரில் பயணம் செய்யும் போது, வீட்டில் இருக்கும்போது சினிமா பாடல்களை போட்டு கேட்டிருப்போம். அதிலிருந்து ஒரு 15 நிமிடம் ஒதுக்கி சூரிய பகவானுக்கே உரிய இந்த பாடலையும் சேர்த்து காதால் கேளுங்கள். யூடியூபில் போட்டாவே உங்களுக்கு இந்த பாடல் வந்துவிடும். உங்களால் இந்த பாடலை படிக்க முடியும் என்றால் பார்த்து படித்தாலும் தவறு கிடையாது. ஆனால் இந்த பாடல் வரிகள் படிப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். 4 முறை ஆதித்ய கிருதய பாடலை காதில் கேட்டுவிட்டு பிறகு அந்த பாடல் வரிகளை நீங்களே படிக்க மனதில் முயற்சி செய்யுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதித்ய கிருதய பாடலை படிக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதித்ய கிருதய பாடலை கேட்கிறீர்களோ அவ்வளவு சூரிய பகவானின் அனுக்கிரகம் கிடைக்கும். இந்த மார்கழி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பாடலை ஒலிக்கவிட்டு கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் மாற்றத்தை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இந்த மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டு பக்கத்தில் நவக்கிரக சன்னிதானம் இருக்கும் கோவிலுக்கு செல்லவும். அங்கு இருக்கும் சூரிய பகவானுக்கு கோதுமை தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு சின்ன பேப்பர் பிளேட்டில் ஒரு கைப்பிடி அளவு கோதுமையை போட்டு 2 மண் அகல் விளக்குகளை வைத்து, அதாவது அந்த கோதுமையின் மீது 2 மண் அகல் விளக்குகளை வைக்க வேண்டும். விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் கூட சூரிய பகவானில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம். எந்த மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் மேலே சொன்ன பரிகாரத்தை செய்தாலும் உங்களுக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் மார்கழி மாதம் என்பது விரை வழிபாட்டிற்குரிய சிறப்பான மாதம் என்பதால் இந்த மார்கழி மாதத்தில் இந்த பரிகாரத்தை செய்வது இரட்டிப்பு பலனை தரும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.